அன்புடன் அப்பத்தா டிவி, கண்ணம்மை அப்பத்தா டிவி. எல்லாருக்கும் காலை வணக்கம். பார்க்கையில் சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அப்பத்தா 15 நாள் நம்ம மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வல்லடியார் கோயிலில் சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். அப்போதான் சொல்லியிருக்கேன்ல, உப்பு போட்டு பால் ஊற்றுவோம், திரியாமல் பொங்கி வரும். வல்லடியார் கோயில் பொங்கல் ரொம்ப விசேஷமானது. சிவராத்திரியிலேருந்து விரதமாக இருக்கும்ல, முளைச்சி வந்த வல்லடியார்னு சொல்லுவேன்ல. அதனால் நீங்கள் பார்க்கையில் சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். நீங்கள் தூது இருக்கையில் பார்க்கலாம். அப்போ தான் போல ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்போ தான் அன்றைக்கி ஐயனார் கோயில் போயிலையும் என்ன பண்ணேன், அப்போ தான் உதிரிப்பு வாங்கி கட்டிட்டு போனேன்ல ஐயனார் கோயிலில் இருக்க குதிரைக்கு. அதே மாதிரி இப்போ வல்லடியார் கோயில் கிளம்பையில் அப்போ தான் என்ன பண்ணுறேன், காலையில் குதிரைப்பூ வாங்கி அழகாக கட்டிட்டு போவோம். நம்ம குதிரைக்கு போய் நிரம்ப போடலாம்ல, நம்ம கடையில் வாங்கி போட்டோம்னா அவ்வளோ நிரம்ப இருக்காது. சாமந்தி பூ நம்ம போட்ட பூ ஒரு வாரத்துக்கு குதிரை மேலே வாடாமல் இருக்கும். ஓகேவா? இது அருமையான ஒரு நிகழ்வு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. வாழ்க்கையில் வேணுங்கிறத நினச்சி பாருங்கள். வல்லடியார் கோயிலை பற்றி அப்போ தான் சொல்கிறேன். அந்த காலத்தில் உரங்காம்பட்டிக்கு பக்கத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தாங்க மதகுப்பட்டிக்கு. கொஞ்சம் பேர் அளவாப்பட்டிக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் நாற்றசங்கோட்டைக்கு போயிட்டாங்க. 3 ஊர் பங்காளி, 220 புள்ளி 3 ஊர் பங்காளி. அதனால் எல்லோரும் நாற்றசங்கோட்டை ஆளுகளும் பொங்க வைப்பாங்க, வல்லடியார் அளவாக்கோட்டை ஆளுகளும் பொங்க வைப்பாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அந்த 15 நாள்.